ஆஹா! ஹிட்லர் வந்தாச்சு. இப்ப பாரு. ரெமோ, ஹிட்லருக்கு பிபி நல்லா ஏறுது. நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போலாமா? Remo, shall we dance? Okay. இங்க என்ன பண்ற? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் இவ கூட சேராது, இவ கூட பழகாதுன்னு சொன்னேனா இல்ல உன்கிட்ட? அதுக்குள்ள என்ன ஏமாத்தி என்ன தூங்க வச்சுட்டு இங்க வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கியா? அது இவ கூட. உனக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கா? ஹலோ பாஸ். ரெமோக்கு ஏது பாஸ் மூளை? சிப்பு தானே. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இவனுக்கு மட்டும் மூளை இருந்திருந்தா பெரிய ரொமான்டிக் ஹீரோ ஆயிருப்பான். அடச்சி, வாய் மூடு. சுத்தி இருக்கிற மனுஷங்களே நீ மென்டல் ஆக்கிடுவ. இந்த மிஷினையும் மென்டல் ஆக்கணும்னு முடிவு பண்ணிட்டியா நீ? மிஷின்னு சொல்லாதீங்க பாஸ். இப்பதான் எனக்குள்ள ஒரு உயிர் கொடி படருது. கூடிய சீக்கிரம் நானும் மனுஷன் ஆயிடுவேன். கிழிச்ச சுய சிந்தனை இருக்கிறவங்களே இவ சின்ன பின்னமாக்கிறவா. இதுல மண்டல ஒரு சிப் இருக்கே, அந்த சிப்பை கரப்ட் பண்ணாம விட மாட்டா இவ. நீ முதல்ல உள்ள போ, மரியாதை உள்ள போ. நீ ரெமோ, நான் ரெமோவை விட மாட்டேன். ரெமோவை நான் தான் இங்க கூட்டிட்டு வந்தேன். ரெமோ என் மேல எவ்வளவு கேரிங்கா இருக்கான்னு தெரியுமா? பாசம்னா என்னன்னு இவன் கிட்ட இருந்து கத்துக்கோங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? எனக்கு என்னென்னலாம் பிடிக்கும்னு கூட ரெமோக்கு தெரிஞ்சிருக்கு. உனக்கு நல்ல திங்க பிடிக்கணும்னு இந்த உலகத்துக்கே தெரியும். இத்தனை நாள் இவன் இந்த வீட்டுல இருக்கால, இவனுக்கு தெரியாதா? மொன்னம் கட்டி. இவ்வளவுதான் நீங்க என்ன புரிஞ்சு வச்சிருக்கிறது. ரெமோ என்ன பார்த்து உங்க முகத்தை பார்த்தாலே ரொமான்ஸ் தானா பொங்குதே, அது எப்படின்னு கேக்குறான். ரெமோ படத்துல வர சிவகார்த்திகேயன் இவனா, கீர்த்தி சுரேஷ் நானா. சோ ஃபன்னி யூ நோ. ஏய், நானே இங்க டென்ஷன்ல இருக்கேன், என்ன நக்கல் பண்றியா நீ? உங்களுக்கு டென்ஷன் ஆவறத தவிர வேற என்ன தெரியும்? என்ன ஆசையா பார்க்க தெரியுமா, இல்ல பிரியமா கொஞ்சதா தெரியுமா? நான் எரும மாட்டெல்லாம் கொஞ்சறது இல்ல. இந்த பாரு ரெமோ, இவ கூட எல்லாம் சேர்ந்து நீ உன் மூளை சாரி உன் சிப்ப நீயே டிஸ்ட்ராய் பண்ணிக்காத. இன்னொரு தடவை நான் உன்ன அவ கூட பார்த்த, நானே உன்னை டிஸ்மேண்டில் பண்ணிடுவேன். பார்த்து ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போயிடு. நீ வா போலாம், வா. ரெமோ போகாத. ரெமோ, ஏய், இப்ப எதுக்கு இவனை கூப்பிடுறீங்க? உங்களுக்கு தான் என்னோட அருமை தெரியல. ரெமோக்கு தெரிஞ்சிருக்குல்ல, ஏன் இப்படி நீங்க இதுக்கெல்லாம் போய் பொறாமப்படுறீங்க? ஏய், யார பார்த்து என்ன கேள்வி கேக்குற நீ? உன்னை பார்த்து பொறாமப்படுறேன். சீ ரெமோ, கடைசியா சொல்லு, நீ என் கூட வரப்போறியா இல்லையா? கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரனே. என்ன ரெமோ இப்படி பேசுற? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் நான் இவ கூட சேரவே மாட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருந்து கதர்னேன். இப்போ என்னாச்சு? அதுக்குள்ள புத்தி மாறிச்சோம் உனக்கு? ரெமோ, கடைசி தடவை சொல்லு, இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். நீ என் கூட வரப்போறியா இல்லையா? உனக்கு ஓனர் மாறிட்டாங்களா?
இனிமே உங்க முதலாளி அம்மா கிட்ட கேட்டுதான் முடிவு எடுப்பீங்களோ நீங்க? ம். சரி, நீங்க இங்கே இருங்க, ஜாலியா இருக்கு. இன்னொரு தடவை என் ரூம் பக்கம் வந்த ஹலோ. என்னமோ கடவுளுக்கு மேல இவ இருப்பான்னு ரெமோவை கூட்டிட்டு வந்தீங்க. பாத்தீங்கல்ல, நான் அந்த கடவுளுக்கே கரெக்ஷன் சொல்றவ. எப்படி நம்ம ட்ரைனிங்? நீங்க என் மேல எந்த ஆயுதத்தை வீசினாலும் அது உங்களுக்கு எதிரா மாத்திர சக்தி இந்த ஹாசினிக்கு உண்டு. அதுவும் உங்களோட ஃபர்ஸ்ட் வெப்பனே இப்படி சப்புன்னு ஆயிப்போச்சு. நீங்க வீசின ஃபர்ஸ்ட் பாலே சிக்ஸர் காமிச்சிட்டேன். வாட் நெக்ஸ்ட்? இத பாருங்க சார், உங்களுக்கு வேற வாய்ப்பே இல்ல. பேசாம என்னை ஏத்துக்கிட்டு என் கூட வாழ பாருங்க. உங்க ரூமுக்குள்ள என்ன தவிர யாரும் இருக்கவும் முடியாது, இருக்கவும் கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? இந்த ஏஜை கிட்ட மோதாத. என்கிட்ட சவால் விட்டவங்க என் முகத்தை பார்க்க முடியாம தலை குனிஞ்சு போயிருக்காங்க. ஐ see. ரெமோவை காலி பண்ணிட்டா என்ன ஜெயிச்சுட்டு தான் அர்த்தமா? என்ன நினைச்சிட்டு இருக்கேன்? இந்த முள்ள எந்த முள்ளால எடுக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். சும்மா வாயிலெல்லாம் வட சுடாதீங்க. அப்படியா? சரி, நாளைக்கு வந்து பாருங்க. அப்போ நான் சொல்றது வாயிலியா இல்ல செயலியான்னு உங்களுக்கே புரியும். அப்போ ஷாக் ஆகுறதுக்கு இப்போவே 2 பேரும் மூஞ்ச ரெடி பண்ணி வச்சுக்காங்க. மூஞ்சி ரெடி பண்ணுமா? ஐயோ 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 அச்சக்கு. சரி வாரமா நம்ம டான்ஸ் பண்ணலாவா? ஹாசினி, எவ்வளோ டார்ச்சர் பண்ணுவேன் நீ என்ன? என்னோட அசிஸ்டன்ட் வச்சு என்னையே கோக்கலான்னு பாக்குறியா நீ? இப்ப நான் என்ன பண்றேன்னு பாரு. ஏய் ரெமோ, விசுவாசத்தை மறந்து எனக்கே துரோகம் பண்றியா? உன் முதலாளிக்கே துரோகம் பண்றியா? சதன் ரோபோட்டிக்ஸ். எஸ் சார். நான் ஏஜே பேசுறேன். சொல்லுங்க சார். ரெமா எப்படி இருக்கா? சொல்றதா சைரானா? அடச்சி, அவனை பத்தி பேசாதீங்க. அவனை பத்தி பேசினாலே எனக்கு கோவமா வருது. என்ன சார் ஆச்சு? ரெமோ என்ன பண்ணா? ரெமோ என்ன பண்ணா? ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறான். சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறான். எதிர்த்து பேசுறான். நான் என்ன சொன்னாலும் அதுக்கு அகைன்ஸ்டாவே பண்றான். அப்படியா? என்ன சார் சொல்றீங்க? அகைன்ஸ்ட் பண்ற அளவுக்கு என்ன ஆச்சு? ப்ரோக்ராம்லாம் பக்கத்துல செட் பண்ணி அனுப்புனேனே, அப்புறம் எப்படி? நீங்க என்ன ப்ரோக்ராம் செட் பண்ணி கொடுத்தாலும் அதை அழிக்கிறதுக்குன்னு இருக்காளே அந்த லூஸ் ஹாசினி. மனுஷங்களை தான் அவ ஏமாத்துறான்னா, ஒரு ஏமாத்த முடியாத ரோபோவை கொடுங்கன்னு உங்ககிட்ட கேட்டேன். இப்போ அதுவே அவகிட்ட சரண்டர் ஆகிதான் கிடக்குது. டெக்னாலஜிக்கு டஃப் கொடுக்குற உங்க ஒய்ஃப் நினைச்சு ஆச்சரியமா இருக்கு. அவங்களே பார்க்கணும் போல இருக்கு. என்ன பேசுறீங்க? அவளை காலி பண்றதுக்கு ஐடியா கேட்டா அவளோட புகழ் பாடிட்டு இருக்கீங்க நீங்க. இதுக்கு தான் அவ்வளோ காசு கொடுத்து அந்த ரோபோட்டை வாங்கினேன் உங்ககிட்ட. அதுக்கு இல்லை சார். நான் என் ரோபோட்டிக் டீமோட வந்து உங்க ஒய்ஃபை பார்த்தா அவங்கள ஹேண்டில் பண்ற மாதிரி ரெமோக்கு நான் ப்ரோக்ராம் செட் பண்ணுவேன் சார். அதெல்லாம் தேவையில்லை. ரெமோ இப்போ முழுசா கேட்டு போயிட்டான். என் பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறான். அவனால எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அவனை தூக்கிட்டு போய் குப்பையில போடுங்க. எனக்கு இப்போ புதுசா ஒரு ரோபோட் வேணும். தரதை பத்தி பிரச்சனை இல்லை சார். ஆனா ரெமோ மாதிரி 2.0 வெர்ஷன் எங்கிட்ட இல்லை சார். வெரி லோ வெர்ஷன் தான் இருக்கு. ரெமோ நல்ல வேலைக்காரன். ஏன் இப்படி செய்யறான்னு எனக்கே சந்தேகமா இருக்கு சார். என்னது? ரெமோ கிட்ட வேற ஏதாவது சேஞ்சஸ் சிம்டம்ஸ் தெரிஞ்சுதா சார்? சிம்டம்? என்ன சிம்டம்? டிவில லவ் ஃபெயிலியர் சாங் ஓடுனா ஃபீலிங்ஸோட பார்க்குறாங்க. லேடிஸ் கிட்ட நிறைய பார்க்குறாங்க. ஆமா, ஏன் கேக்குறீங்க? அப்போ ஓகே சார். இந்த பிரச்சனைக்கு ஜூலியட் தான் காரணம். ஜூலியட்டா? அது யாரு? அது ரிமோவோட லவர் சார்.
வாட்? ரெமோட லவ்வர்? என்ன சொல்றீங்க? ஆமா சார், 2 பேரும் ஒன்னா சேர்ந்து லூட்டி அடிச்சாங்க. ஜூலியட் கிட்ட அந்த பிழைச்சு ரெமோ உங்ககிட்ட அனுப்பிட்டேன். அந்த ஏக்தால் தான் உங்க பேச்சு கேட்க மாட்டேங்கிறான். என்னங்க சொல்றீங்க? ஒரு ரோபோக்கு எப்படி லவ் எல்லாம் வரும்? அதுங்களுக்குள்ள ஏதோ ஒரு வேவ் வந்து இருக்கும் போல இருக்கு சார். இல்லைன்னா இப்படி ஆகுமா? என்ட்ரன் பார்ட்ல ரோபாக்கு ஐஸ்வர்யா மேல லவ் வரலையா? என்ன வளர்றீங்க? நீங்க என்ன இன்ஜினியரா இல்ல ரேடியோல வர லவ் குருவா? என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ என் பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கொடுங்க. என்னோட எதிரியோட என்னோட அசிஸ்டன்ட் கூத்தடிச்சிட்டு இருக்கான். இப்போ அதுக்கு ஏதாவது பண்ணணும், சொல்லுங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை சார். லவ்வர் புரிஞ்ச கடுப்புல தான் ரெமோ வேலை செய்ய மாட்டேங்கிறான். ஜூலியட் ரெமோ கூட சேர்த்து வச்சு ரொம்ப ஹாப்பி ஆயிடுவான். அப்புறம் நீங்க சொல்லதெல்லாம் கேட்பான். அப்படியா? நான் என்ன சொன்னாலும் கேக்குமா? ஆமா சார், ஆனா செலவு அதிகமாகும். பரவாயில்லையே? அதெல்லாம் பரவாயில்ல. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. நான் தான் ஹாசினை சேர்க்கணும். உடனே அந்த ஜூலியட் வீட்டுக்கு அனுப்புங்க. ஓகே சார், நாளைக்கு காலையில ஜூலியட்டோட நாங்க வரேன். அப்புறம் பாருங்க விளையாட்டை. தேங்க்யூ. ஹாசினி, என்கிட்டே சவால் விட்டியா? என்னோட ரோபோவை எனக்கு எதிராவே திருப்பிட்டியா நீ? நாளைக்கு பாரு என்னோட வெப்பன். என்ன சொன்ன? நான் போட்ட ஃபர்ஸ்ட் பால்லயே நீ 6 அடிச்சிட்டியா? அடுத்த பால்ல நீ அவுட். ஐயோ, இந்த ஹிட்லர் வேற நைட் என்கிட்ட அவ்வளோ திமிரா சேலஞ்ச் பண்ணிட்டு போனாரு. அப்படி என்னதான் பண்ண போறாருன்னு தெரியலையே. என்ன ஹாசினி, டென்ஷனா இருக்கீங்க? ஏஜே சொன்னது நினைச்சு ஃபீல் பண்றீங்களா? ஆமா, எப்படி கண்டுபிடிச்ச? அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அப்ப என் மூஞ்சில தெரியுதா? ஆமா, பளிர்னு. அப்படியா? என்ன பண்றது ரெமோ? என்னதான் வெளிய தைரியமா இருந்தாலும் உள்ளுக்குள்ள இந்த ஹிட்லர் ஏதாவது பண்ணி தொலைச்சிருவாரோன்னு ஒரு பயம் இருக்கதானே செய்யுது. டோன்ட் வரி, நான் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கேன். உங்களை நான் எப்பவும் கைவிட மாட்டேன். ஏஜே அப்படி என்னதான் பண்ணிடுவார்னு பாத்துருவோம். ரொம்ப தேங்க்ஸ் ரெமோ. உண்மையிலேயே நீதான் என்ன கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்க. ச்சே, என்ன பண்ணாலும் அந்த ஹிட்லர் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு. நான் இவரை எப்படிதான் இம்ப்ரெஸ் பண்றது? நான் ஒண்ணு சொன்னா கேப்பீங்களா? என்ன சொல்லு? ஏஜேக்கு பிடிச்ச கலர் என்ன? பொதுவா டேஞ்சரான ஆளுங்களுக்கெல்லாம் ரெட் தான் பிடிக்கும். அது என்னமோ தெரியல, இந்த ஆளுக்கு ப்ளூ தான் பிடிச்சிருக்கு. அப்போ ரூம் ஃபுல்லா ப்ளூ கலர் பெயிண்ட் பண்ணிட்டா ஏஜே சந்தோஷமாயி உங்க மேல இம்ப்ரெஸ் ஆயிடுவார்ல. அந்த ஹிட்லர் கலருக்கு எல்லாம் மயங்குற ஆளா? இந்த உலகத்துல கலருக்கு மயங்காத ஆளே கிடையாது. ஆய் ரெமோ, நீ டபுள் மீனிங்ல தானே பேசுற? நோ நோ, ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு மீனிங் உண்டு. லவ்ல முக்கியமான கலர் ப்ளூ. அப்படியா? அப்போ ரூம் நம்ம ப்ளூ ஆக்கிடுவோம். ஷெல்ஃப்ல ப்ளூ பெயிண்ட் இருக்கு, அதை எடுத்து நம்ம அடிச்சிடலாம். சரியா? ஓகே, சரி. கம் கம், சீக்கிரம் வா.
இருக்குல்ல அதுல ப்ளூ பெயிண்ட் இருக்கு. அது ஹைட்ல இருக்கு, எப்படி எடுக்கிறது? ஒரு நல்ல கேள்வி. ஒரே ஒரு நிமிஷம் இரு வரேன். Sir, இதுதான் ஜூலியட். ஆமா, ரெமோ எங்க? ஜூலியட், நான் வரும்போது ஏன் சொல்ல கொச்சு வந்தேன்? நீ எல்லாமே ரெமோ வேலை செய்ய மாட்டேங்கிற. அதனால ஏஜே ஃபீல் பண்ற. நமக்கு ஏஜேவோட சந்தோஷம் தான் முக்கியம். அவர் என்ன சொல்றாரு அதை செய்யணும்னு சொன்னேன் இல்லையா? இவ்வளவையும் கேட்டுட்டு வந்து ஒன்று ரிமாவு தேடுற. சாரி சார். ஓகே, முதல்ல ஏஜேக்கு விஷ் பண்ணு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் ஜூலியட். இது பாரு ஜூலியட், அந்த ரெமோ இருக்கானே அவ எனக்கு அசிஸ்டண்டா வந்திருக்கான். ஆனா இப்போ அவ ஹாசினிக்கு அடிமையா இருக்கான். அந்த ஹாசினி அவனை வளைச்சு போட்டுட்டான். என்னை எப்ப பாரு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். அதனால நீ அவனை அட்ராக்ட் பண்ணிட்டு உன்கிட்டயே வச்சுக்கோ. அப்போ கரெக்டா வேலை நடக்கும். நானும் அந்த ஹாசினியை ஜெயிக்கலாம். ஓகே? புரிஞ்சுது சார். நீங்க கவலைப்படாதீங்க, நான் ரெமோவை சரி பண்றேன். வெரி குட். இதோ ஏனி இருக்கே. சீக்கிரம் ஏஜே உங்களுக்கு ஏதாவது ஷாக் கொடுக்கறதுக்குள்ள நீங்க அவரை இம்ப்ரெஸ் பண்ணிட்டா கோவம் குறைஞ்சிரும். ஆமால ரெமோ ஏனி புடி. பிடிக்கிறேன். ரெமோ ஏனி ஆட்டாம புடி. டோன்ட் வரி, யாம் இருக்க பயமே. ரெமோ பாத்து புடி. ஆமா, ஹாசினிங்கிறது யாரு? அவளை அறிமுகப்படுத்துற அளவுக்கெல்லாம் அவ பெரிய ஆளெல்லாம் இல்ல. இங்கே எங்கேயாச்சும் சுத்திட்டு இருக்கும். அப்போ இவங்க யாரு? நாங்க ஏஜேவோட மருமகள்கள். நான் மாயா, இவ சித்ரா. ஹாய். ஹாய். ஓ, This is so sweet. ஏன் ஏஜே, உங்க வைஃப் பிரச்சனை பண்றாங்கன்னு தானே எங்களை வேலை செய்ய கூப்பிட்டுருக்கீங்க? ஆமா. ஏன் உங்க மருமகங்க உங்களுக்கு வேலை செய்ய மாட்டாங்களா? ஐ ஜூலியட், அவங்க வேலை செஞ்சா நமக்கு இங்க வேலை இல்லை. வாய மோதிக்கிட்டு. ஐயோ ரெமோ எட்ட மாட்டேங்குது, கெட்டியா புடிச்சுக்கோ. ஓகே. ரெமோ பாத்து. ஆமா, ரெமோ எங்க? அவனா இங்க எங்கேயாச்சும் இருப்பா. அந்த ஹாசினிக்கு எடுபடி வேலை செஞ்சுக்கிட்டு இருங்க, கூப்பிடுறேன். இல்லை பரவாயில்ல சார். ரெமோவுக்கு ஜூலியட்க்கு ஒரு ஃபேமிலி சாங் இருக்கு. அதை பாடினாலே ரெமோ வந்துடுவான். வாட்? ஃபேமிலி சாங்கா? என்ன ஃபேமிலி சாங்கா? கோல்டு நட்டுக்கு என்ன ஃபேமிலி சாங்? ஆச்சரியமா இருக்கே. என்ன பாட்டு? ஜூலியட், இந்த சாங் பாடு.